கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் கிருபையாய் நம்மை அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்து விடுதலையோடு பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபையை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தெய்வீக ஞானத்துக்குரிய திறவுகோள்கள். நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தியானித்த அதே தலைப்பின் தொடர்ச்சியாக இந்த நாளிலே இந்த செய்தியை நாம் கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாட்களிலே நமக்கு அதிகமாக தேவ ஞானம் தேவைப்படுகிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம் வாழ்கிற வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே, அது மாத்திரமல்ல நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே ஒரு விசேஷித்த தெய்வீக ஞானம். இந்த ஞானம் மாத்திரம் நமக்கு இருக்குமானால் அநேக பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம். அது மாத்திரமல்ல, நாம் மற்றொரு அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறலாம். ஆகவே நம்முடைய ஜெபமாக இந்த நாட்கள் இருக்கட்டும், ஆண்டவரே உலக ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற தெய்வீக ஞானத்தினாலே என்னை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்பது நாம் அறிந்திருக்கிற காரியங்கள் அல்ல, அறியாதவைகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம்தான் ஞானமுள்ள இருதயம். இன்னும் சொல்லணும்னா, we are not what we know, but what we are willing to learn. Hallelujah. நாம் அறிந்திருக்கிற காரியங்கள் ஞானம் அல்ல, அறியாதவைகளையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டீச்சபிள் ஸ்பிரிட், அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவி இருக்கிறது பாருங்க, அதுதான் ஞானம். தெய்வீக ஞானம் வேதாகமத்தை சார்ந்தது. தெய்வீக ஞானம் கிறிஸ்துவை மையப்படுத்தக்கூடியது. தெய்வீக ஞானம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. நீங்கள் இந்த காரியத்தை மறக்கவே கூடாது. தெய்வீக ஞானம் வேதாகமத்தை சார்ந்தது, கிறிஸ்துவை மையமாக வைக்கக்கூடியது, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படக்கூடியது. தெய்வீக ஞானத்துக்குரிய திறவுகோள்கள். நம்முடைய திறவுகோள் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே எனக்கு ஞானம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே ஞானத்திலே குறைப்பட்டவர்கள் தான். ஆகவே நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஞானத்துக்காக நாம் கேட்காவிட்டால் ஞானம் கொடுக்கப்பட மாட்டாது. நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். யோசித்து பாருங்கள். அன்றைக்கு ராத்திரி சாலமோனிடத்திலே தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டு, நான் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன், விவேகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லல. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் என்று என்னிடத்தில் கேள். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், கொடுக்கப்படும். அப்ப சாலமோனிடத்தில் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? சாலமோன் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அநேக சமயத்தில் நம்ம கேட்காமலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தர் எப்படி சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்றால், சாலமோன் கேட்கும்படியாய் செய்கிறார். நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்க வேண்டும். அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். 2 நாளாகமும்
1ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7 12 வரைக்கும். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூள் அனைத்தை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது மரித்து போன பிறகு தாவீதுடைய சிங்காசனத்திலே சாலமோன் ராஜாவாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டான். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் சாலமோனை தெரிந்து கொள்கிறார். அந்த 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் சாலமோனு கூட இருந்தார். கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார். மிகவும் பெரியவனாக்கினார். எனக்கு அருமையானவர்களே, மிகவும் பெரியவர்களாக இருந்தால் கூட ஞானம் வேணும். ஆமென். எவ்வளவுதான் பெரிய மனுஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஸ்தானத்திலே ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார். ஆனாலும் சாலமோனுக்கு தன்னுடைய குறைவை உணர்ந்து, தேவன் என்னுடைய வாழ்க்கையில தேவை என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை என்னை நம்பி நீர் கொடுத்திருக்கிறீர், அவர்களை சரியான விதத்திலே நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானமும் விவேகமும் வேண்டும் என்று சாலமோன் கேட்டார். குறிப்பா அந்த 11வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ சம்பத்தை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன்னுடைய சத்துருக்குடைய பிராணனை கேட்கல, நீ இந்த ஆயுளை கேட்கவில்லை. நான் உனக்கு கொடுத்த என்னுடைய ஜனத்தை சரியான விதத்திலே ஆளுகை செய்யும்படியாக ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டபடினால், இந்த காரியம் உடைய இருதயத்தில் இருந்தபடினாலே நான் உனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தருகிறது மாத்திரம் அல்ல, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருகிறேன். நான் போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொன்னது போல, சாலமோன் கர்த்தருக்கு பயந்தபடினாலே கர்த்தர் ஞானத்தை தரவில்லை. சாலமோனுடைய அந்த ஆட்டிடியூட், மனப்பான்மை தேவனுக்கு முன்பாக சரியாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய மனப்போக்கு சரியாக இல்லாத பட்சத்திலே நாம் தேவனிடத்தில் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆட்டிடியூட், நம்முடைய மனப்போக்கு, எல்லா விஷயத்திலும் நம்முடைய மனப்போக்கு சரியா இல்லாத விஷயத்திலே தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலே நாம் ஞானத்தை பெற வேண்டுமானால் நமக்கு 4 விதமான சரியான மனப்போக்குகள் இருக்க வேண்டும். இதைதான் தெய்வீக ஞானத்துக்குரிய 4 திறவுகோள்கள் என்று சொல்கிறேன். முதலாவது, தாழ்மை உள்ள ஒரு ஆவி. ஆண்டவரே, என்னை எவ்வளவுதான் நீர் ஆசீர்வதித்தாலும், எவ்வளவுதான் என்னை உயர்த்தினாலும், எவ்வளவுதான் என்னை பெரியவனாக்கினாலும் நான் தாழ்மையா இருக்க மாத்திரம் எனக்கு கிருபை தாரும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர், பெருமை உள்ளவர்களுக்கோ
கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இது ஒவ்வொரு நாளும் ஜெபமாய் மாற வேண்டும். ஆண்டவரே, என்னை எங்க கொண்டு போய் நீங்க வைத்தாலும் ஒரு தாழ்மையான ஆவி எனக்கு தாரும். ஹல்லேலூயா. இரண்டாவது திறவுகோள், ஒரு பசியுள்ள ஆத்துமா. கர்த்தர் மேல் ஒரு பசி தாகம், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே, தேவ பிரசன்னத்தின் மேலே ஒரு பசி தாகம் உள்ள ஒரு ஆத்துமா தேவையாயிருக்கிறது. தேவனுடைய ஞானத்தை பெறக்கூடிய மூன்றாவது திறவுகோள், கேட்கக்கூடிய ஒரு இருதயம். நம்ம யூசுவலாக காதுல தான், செவியில தானே கேட்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய இருதயம் கேட்க வேணுமா? நம்முடைய இருதயம் கேட்கணும். கேட்கக்கூடிய ஒரு இருதயம். தேவனுடைய தெய்வீக ஞானத்தை பெறக்கூடிய நான்காவது திறவுகோள், கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனது. பரிசுத்தாவிட நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. போன ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நான் முதல் குறிப்பை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். தாழ்மையான ஆவியை குறித்து நாம் தியானித்தோம். அநேக சமயத்தில் ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்கும் போது என்னுடைய சாமர்த்தியத்தை வைத்து, என்னுடைய ஞானத்தை வைத்து, என்னுடைய அனுபவத்தை வைத்து, என்னுடைய கல்வியை வைத்து, என்னுடைய திறமைகளை வைத்து நான் சமாளித்துக் கொள்வேன் என்று நாம் நினைப்போமானால் நமக்குள்ள அந்த தாழ்மையின் ஆவி இல்லை என்று அர்த்தம். நான் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் நாம் ஜெபிக்காவிட்டால் அது பெருமையின் அடையாளம் என்று நான் சொன்னேன். அப்படிதானே? ஜெபமின்மை பாவம், ஜெபிக்காதது பாவம். காரணம் என்ன? நாம் ஜெபிக்காவிட்டால் சொல்லாமலேயே மறைமுகமாக நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், உங்களோட உதவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நானே பார்த்துக்கிறேன். நம்ம ஜெபிக்கலைன்னா நம்ம என்ன சொல்றோம் ஆண்டவர்கிட்ட? உங்களோட உதவி ஒத்தாசை எனக்கு வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஆனால் யோசித்து பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் எடுத்து ஒத்தாசை வேணும். நான் இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கலாம், ஆனால் அவரோட உதவி எனக்கு வேணும். அவரோட உதவி இல்லாவிட்டால் நான் உலகத்தில் வாழ முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, யார் தன்னிச்சையாக தேவனுடைய உதவி தேவையில்லை என்று சொல்லி வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருப்பார் என்றால் அந்த நபர் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாளும் ஞானத்தை பெற முடியாது என்று சொல்கிறேன். ஒரு தாழ்மை உள்ள ஆவி இருக்குமானால் எல்லா சூழ்நிலையிலும், பிரச்சனைகள் சின்னதோ பெருசோ, நம்ம கர்த்தரையே சார்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய உதவி எனக்கு வேண்டும், நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதாங்க ஒரு தாழ்மை உள்ள ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய நினைவுல கூட நான் சமாளிச்சிருவேன், நான் காரியத்தை செய்திருவேன், கர்த்தருடைய உதவி இல்லாமல் நான் செய்து சாதித்து விட முடியும் என்று நாம் நினைவுல கூட, ஒரு சிந்தையில கூட நினைப்போமானால் நமக்குள்ளே பெருமை இருக்கிறது என்று அர்த்தம். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஆவியை நமக்கு தருவராக. இந்த நாளின் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இரண்டாவது குறிப்பு, பசியுள்ள ஒரு ஆத்மா. அந்த வசனத்தை, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, சாலமோனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே, என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். சிறு பிள்ளையாயிருக்கிறேன். சிந்தித்து பார்க்க முடியுதா? இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே. ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்பாக சாலமோனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே. அந்த ஆத்மாவில் இருந்த தேவனை குறித்ததான ஒரு பசி, ஒரு தாகம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே. என் தேவனாகிய கர்த்தாவே. அந்த ஒரு வாக்கியம் சாலமோனுக்குள்ள இருந்த அந்த ஆத்தும பசியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து ஒரு ஞானத்தை பெற வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு பசி தாகம் இருக்க வேண்டும். ஆமே. வேறு விதத்தில் சொல்லணும்னா, தேவனை குறித்தே ஒரு பசி தாகம். சாலமோனுக்கு ஒரு தேவை இருந்தது. அவ்வளவு திரளான ஜனக்கூட்டத்தை அவன் நியாயம் விசாரித்து சரியான விதத்திலே, தேவனுக்கு ஏற்ற விதத்திலே நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது.
அந்த பொறுப்பை நிறைவேற்ற ஞானமும் விவேகமும் தேவைப்பட்டது. ஆனால் அந்த தேவைக்கு முன்பாக அவர் சொல்றாரு பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே. அப்படி என்றால், ஆண்டவரே எனக்கு ஞானமும் விவேகமும் தேவைதான், அதுக்கு முன்ன நீர் எனக்கு தேவை ஆண்டவரே. சகோதரனே சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக குறைவுகள் இருக்கலாம். ஆனா தேவைகளுக்கு முன்பாக, நம்முடைய குறைவுகளுக்கு முன்பாக, நம்முடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும். நீதான் என்னுடைய பிரதான தேவை. நீதான் என்னுடைய பிரதான தேவை. ஒரு பசியுள்ள ஒரு ஆத்மா. அநேக சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய தேவைகளை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அவசரமா வேணும், எனக்கு இந்த ஒரு காரியம் அவசரமா வேணும், தேவைகளை முக்கியப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய நபர் எதை முக்கியப்படுத்துவார் என்றால், தேவைகள் அல்ல, சரீர தேவைகள் அல்ல, நம்முடைய பிரதான தேவை என்னவென்றால் கர்த்தரே. ஆண்டவரே நீர்தான் என்னுடைய தேவை. உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம், ஆனா பிரதான தேவை யாரு? கர்த்தரே, தேவனாகிய கர்த்தர். எனக்கு ஞானம் தேவை, எனக்கு விவேகம் தேவை, ஆனா அதுக்கு முன்பாக நீர் எனக்கு தேவையான. இந்த ஒரு சத்தியத்தை வேதாகம் முழுவதுமே நம்மால் பார்க்கணும். நான் போன நாட்டில் உங்களுக்கு சொன்னேன், 63வது சங்கீதத்தில் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 63 1-2 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 63 1-2 வசனங்கள். தேவனே நீர் என்னுடைய தேவன். தாவீது இதை சொல்லும் போது அவர் எங்க இருக்கிறார்? யூதா வனாந்திரத்தில் இருக்கிறார். யூதா வனாந்திரத்திலே இருக்கும்போது எழுதப்பட்ட சங்கீதம் தான் இது. தேவனே நீர் என்னுடைய தேவன். அன்றைக்கு சாலமோன் ஜெபித்த அந்த அதே வார்த்தைகளை தான் நான் நினைக்கிறேன் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது தான் இது. தேவனே நீர் என் தேவனாகிய கர்த்தர். தேவனே நீர் என் தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும், வறண்டதும் விடாய்த்ததுமான, தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே, தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் ஆத்துமா உம்மிலே தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, உமது வல்லமையையும் உம்முடைய வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். மகிமையையும் கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனே நீர் என்னுடைய தேவன். என்னோட வாழ்க்கை வனாந்திரத்தில் இருக்கிறது, வறட்சியான இடத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதத்தினால பார்க்க முடியல ஆண்டவரே. நான் எங்களை சுற்றி பார்த்தா வறட்சியை தான் பார்க்கிறேன், வனாந்திரத்தை தான் பார்க்கிறேன், செழிப்பை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே நான் என்னுடைய சரீர பிரகாரமான தேவைகளை நாடி தேடி என் ஆத்துமா ஓடல, உம்மை நாடி ஓடுகிறது ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சியா இருக்கிறது. மான்கள் நீரோடையிலே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நான் சொல்றேன், தயவு செய்து கவனிங்க. நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், சரீர பிரகாரமான தேவைகள், பொருளாதார தேவைகள், நம்முடைய குடும்பத்துக்கு தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு பல தேவைகள் இருக்கலாம். ஆனா அந்த தேவைகள் எல்லாம் முக்கியப்படுத்தாதபடி ஆண்டவர் நீர்தான் என்னுடைய தேவை, என் தேவனாகிய கர்த்தாவே. இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வருவீர்கள் என்றால் கர்த்தர் மற்ற சகல காரியங்களும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த வனாந்திரத்தை தாவீது சொல்றார் பாருங்க 2வது வசனத்துல, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். இது தமிழ்ல கொஞ்சம் தெளிவா இல்லை, எபிரேய வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும், ஆங்கில பைபிள்ல நல்லா தெளிவா இருக்கும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற வாய்ப்பு எனக்கு இப்ப இல்லை. எருசலேமில் இல்லை தாவீது. எருசலேமில் இருந்தா பரிசுத்த ஆலயத்தில் போய் தேவனுடைய மகிமையை காணலாம், அவரிடத்தில் விசாரிக்கலாம்.
ஆனா தாவீது இப்பொழுது யூதா வனாந்திரத்தில் இருக்கிறார். தேவ ஆலயத்துக்கு போகிற வாய்ப்பு இல்லை. அவர் சொல்றாரு, தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையும் நான் கண்டிருக்கிறேன். அதே வல்லமையும் மகிமையும் நான் இருக்கிற அந்த வனாந்தரத்தில் பார்க்கணும் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஒரு வாஞ்சை பாருங்க. ஆலயத்துக்கு போகிற ஒரு பாக்கியம் இல்லை, வனாந்தரம் தான். ஆனா நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய மகிமையும் வல்லமையை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வல்லமையும் மகிமையும் நான் என்னுடைய வனாந்தரத்திலே நீர் எனக்கு தர வேண்டும். ஆலயத்தை குறித்ததான ஒரு ஏக்கம் வனாந்தரத்தில் இருக்கிற தாவீதுக்கு ஆலயத்தை குறித்ததான ஒரு ஏக்கம் உண்டாகிறது. ஆலயத்திலே தாவீது அடைந்த அந்த அனுபவங்களை குறித்ததான ஒரு ஏக்கம் தாவீதுக்கு வனாந்தரத்தில் உண்டாகிறது. எனக்கு அருமையான சபையாரே, அநேக சமயத்துல கர்த்தர் ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில நம்மளை கொண்டு போகும்போது தான் ஆலயத்தோட மகிமையே நமக்கு தெரியும். எத்தனை பேருக்கு விளங்குதோ தெரியல. சில சமயத்துல ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் பாருங்க. அப்பதான் ஆலயத்தோட மதிப்பே நமக்கு தெரியும். அது வரைக்கும் ஆலயத்தோட மதிப்பு யாருக்குமே தெரியாது. நம்ம ரொம்ப லேசா எடுத்துருவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே போல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய்க்குவோம். நான் தாழ்மையா சொல்றேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரலன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா ஒரு 7 நாள் கேப் ஆகுது. இல்ல 7 நாள் இல்ல, 14 கேப், 14 days கேப். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வரலன்னா எத்தனை நாட்கள் கேப்? 14 days, 14 நாட்கள். என்னால ஒரு காரியத்தை மறக்கவே முடியாது. நாங்கள் சென்னையில் இருந்தோம். நம்முடைய தலைமை சபை ஏசை சபையில தான் ஆவிக்குரியரில் வளர்க்கப்பட்டோம். திருமணமான பிறகு 1987ஆம் ஆண்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் ஒரிசாவில் இருந்தபடினாலே நாங்கள் ஒரிசாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. புவனேஸ்வருக்கு போனோம். அங்கே சரியான ஒரு ஆவிக்குரிய சபை இல்லை. ஒரே ஒரு சபை தான், பெரிய சபை, அது யூனியன் சர்ச் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் போன அந்த நாட்களிலே அந்த சபையில் பாஸ்டரே கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு சபை எப்படி இருந்திருக்கும். பாஸ்டர் இல்லாத ஒரு சபை. நானும் என் மனைவியும் அங்கே பின்னால் போய் உட்காந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அழுதுகிட்டே உட்காந்துருப்போம். ஏன் தெரியுமா? வார்த்தையே இருக்காது. நல்ல பெரிய கொயர் இருக்கும், மியூசிக்கெல்லாம் இருக்கும், பாட்டெல்லாம் இருக்கும், கர்த்தருடைய வசனம் இருக்காது, சத்தியம் இருக்காது. அந்த சபையில யாராவது ஒருத்தர் நின்று பிரசங்கம் பண்ணணும்னா ஒரு அரசாங்க அதிகாரியா இருந்தால் தான் புல்பிட்டே கொடுப்பாங்க. குறைஞ்சது ஒரு அண்டர் செக்ரட்டரியா இருக்கணும், இல்லைன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இருந்தால் தான் அந்த புல்பிட்டில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அந்த சபையோட நிலைமை யோசிப்பார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்லா மறக்க முடியாது. ஒரு IAS ஆஃபீஸர் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் நின்று பைபிளை திறந்து அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆனால் இன்றைக்கி என்னை பிரசங்கம் பண்ண சொன்னதுனால நான் பிரசங்கம் பண்ணுறேன். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். நானும் மனைவி பின்னால் உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கோம். ஆண்டவரே, ஏன் இந்த வனாந்தரம்? ஏன் இந்த யூதா வனாந்தரம்? எவ்வளவு நாங்கள் சத்தியத்தை கேட்டவர்கள், நம்முடைய வார்த்தையை கேட்டு ருசித்தவர்கள், இன்றைக்கு ஒரு வனாந்திரத்திலே ஏன் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள்? ஒரு ஆலயத்துக்கு போக முடியாத, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை இல்லாத ஒரு கட்டத்துக்குள்ளே நாம் நடத்தப்படும் போதுதான் ஒரு ஆவிக்குரிய சபையோட மகிமை, ஒரு மதிப்பு நமக்கு தெரிகிறது. அப்படிதானே? அந்த நாட்களில் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, இப்படி ஒரு நிலைமை தொடர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து புவனேஸ்வரிலே ஒரு சபை ஆரம்பிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, தாவீது இந்த இடத்துல சொல்கிறார், ஆண்டவரே, என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சித்து கதறுகிறது. வனாந்தரத்திலே என்னோட சரீரத்துக்கு தண்ணீர் தேவை, ஆகாரம் தேவை. ஆனால் என்னோட சரீர தேவையை நான் முக்கியப்படுத்தல ஆண்டவரே, என்னோட ஆத்தும தேவை. இதைதான் யோவான் சொல்றான், உன் ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருப்பது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். ஆத்துமா மாத்திரம் செழிப்பா இருந்தா போதும், ஆத்துமா நல்ல போஷிக்கப்பட்டா போதும். கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆத்துமா நன்கு போஷிக்கப்படுமானால் நம்முடைய சரீர தேவைகள் தானாய் சந்திக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு how much God you can have in your life? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு கர்த்தரை நீங்கள் கொண்டிருக்க முடியும்? சிந்தித்து யாராவது பதில் சொல்லுங்கப்பா. எவ்வளவு கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கொண்டிருக்க முடியும்? How much God you can have in your life? How much of God you can have? கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கொண்டிருக்க முடியும்? ஏதாவது அளவு இருக்கா? உங்களை தான் கேட்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறீங்களோ அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு தாகமா இருக்கிறீங்களோ அவ்வளவுதான் கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரமாய் கொண்டிருக்க முடியும், பொக்கிஷமாய் கொண்டிருக்க முடியும். நிறைய வாஞ்ச கர்த்தரை குறித்து பெரிய தாகம், பெரிய வாஞ்ச இருந்தா கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீங்க அனுபவிக்கலாம். அவரை குறித்ததான வாஞ்சை ரொம்ப சிறிதா கொஞ்சமா இருக்குமானால் கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சமாக தான் அனுபவிக்க முடியும். ஆமென். இன்னைக்கு துக்கத்தோடு சொல்றேன், புதிய ஏற்பாட்டு சபைகளிலே அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லாமல் போனது காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் திருப்தி அடைந்து விட்டோம். அதுதான் காரணம். ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை? ஏன் ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லை? ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற்றம் இல்லை? காரணம், நம்முடைய நிகழ்கால ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் திருப்தி அடைந்து விட்டோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நல்ல விசுவாசி, எனக்கு இருக்கிற அனுபவம் போதும்னு நினைச்சிட்டோம். இப்படி ஒரு தவறான ஒரு திருப்தியை பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில வைத்திருக்கான். வாரத்துக்கு ஒரு தடவை சபைக்கு போனா போதும், ஞாயிற்றுக்கிழமை காலையில மாத்திரம் சபைக்கு போனா போதும்னு பிசாசு சொல்லி வச்சிருக்கிறான். அதை தான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறான். ஈவினிங் பைபிள் ஸ்டடி எல்லாம் தேவையில்லை, காலையில செய்தி கேட்டு வரீங்கல்ல அதே போதும்னு சொல்லி பிசாசு சொல்லி வச்சிருக்கான். நம்மளும் அவனுக்கு தலையாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தை இருந்தா போதுமா? வேத பாடம் வேணுமே, வாரத்தின் நடுவிலே அந்த ஜெபம், மற்றவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் அது வேணுமே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினாலே போஷிக்கப்பட வேணுமே. மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை, தற்போதைய ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள். ஆண்டவர் அறிந்திருக்கிற அறிவு போதும், ஆண்டுடைய இருக்கிற பிரசனம் போதும், இருக்கிற அபிஷேகம் போதும் அப்படின்னு சொல்லி திருப்தி அடைந்த பிறகுதான், அடைந்ததுனாலதான் கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எவ்வளவு பயங்கரமான ஒரு வசனம். தாய் தகப்பனார் முக்கியமா விசேஷமா உணரக்கூடிய ஒரு வசனம் இது. எச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வசனம். மடிமா வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் சங்காரமாறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அறிவின்மை. அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எனக்கு அருமையானவர்களே, அவரை குறித்ததான அறிவு, தேவனை குறித்ததான அறிவு, நம்முடைய மணவாளனை குறித்ததான அறிவு. இதுக்காக தான் பவுல் சொல்றார், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நஷ்டம், லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமா எண்ணுகிறேன்னு சொல்லிட்டு
அடுத்தது அவர் சொல்லுவார் பாருங்க, எல்லாத்தையும் குப்பையாக எண்ணுகிறேன். ஃபர்ஸ்ட் நஷ்டமாக, அடுத்தது. ஏன் அப்படி பவுல் சொல்றாரு? வெறும் நஷ்டமாக என்றேன்னு சொல்லிட்டு விட்டு இருந்தாருன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவரோட மனம் மாறும்போது அது லாபமா தெரியும். ஆனா குப்பைன்னு நினைச்சிட்டா பக்கத்துல போவாரா? திருப்பியும் ஒரு நாளும் போக மாட்டார். லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தது அவைகளை குப்பையாக நினைக்கிறேன் அப்படின்னா திருப்பி அந்த இடத்துக்கு நான் போவே மாட்டேன். கர்த்தரை அறிகிற அறிவு எனக்கு போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே பேசுகிறார். ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னார்? ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் யாராவது வேதாகமத்தை திருப்பாம சொல்ல முடியுமா? ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். வேதத்தின் மகத்துவம், இன்னைக்கு அநேகருக்கு வேதத்துடைய மகத்துவம் தெரியல. வேதத்தை ரொம்ப லேசா சீப்பா நினைச்சிட்டோம். இல்ல இல்ல சகோதரனே, வானம் பூமி ஒளிந்தாலும் என்னோட வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. வேதத்தின் மகத்துவம், அவர் சொல்றார், வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், என்னோட சொந்த விரலினால் எழுதி கொடுத்தேன். ஆனா அவர்கள் அவைகளை அந்நிய காரியமாக நினைக்கிறார்கள். ஆண்டோடைய இறுதி எவ்வளவு வேதனைப்படுது பார்த்தீங்களா? எவ்வளவு துக்கப்படுது பார்த்தீங்களா? அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், எடுத்து வாசிக்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். சங்காரம் அடைகிறது பிறகு, முதலாவது சங்காரம் ஆகிறதுக்கு முன்னாடி அடைகிறாங்களா? சிறைப்பட்டு அடிமைத்தனத்துக்கு போய் விடுகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள், பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார், அவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள், தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். காரணம் என்ன? அறியாமைதான். தேவனை குறித்ததான ஒரு அறியாமை தான். அறிவில்லாமையினாலே என ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லி தேவனை குறித்து சரியான ஒரு அறிவு, வேதாகமத்தின் அறிவு நமக்கு இல்லாவிட்டால் அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விடுவோம். பிசாசு அதை நமக்கு, அவனுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கொள்வான். தாழ்மையாய் சொல்கிறேன், பரிசுத்த வேதாகமத்தை ஒரு நாள் நீங்கள் அசட்டை பண்ணி விட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் லேசாக நினைத்து விட வேண்டாம். மகத்துவம், அது தேவனுடைய மகத்துவம். ஆண்டவர் சொன்னாரே வேத வாக்கியங்களிலே, என்னை ஆராய்ந்து பாருங்கள், என்னை ஆராய்ந்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே தோராவிலே என்னை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் அவருடைய வேதத்தை குறித்து அழகா எழுதுகிறார். எடுத்து பாருங்க, சங்கீதம் 19வது சங்கீதம் 7லிருந்து 10 வரைக்கும் வாசிங்க. 19வது சங்கீதம் 7லிருந்து 10 வரைக்கும். கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும், கர்த்தருடைய சாட்சி சத்தியமும், பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது, பேதைகளை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் செம்மையும், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும், என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது, என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும், அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது, அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும், விரும்பப்படத்தக்கதும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும்,
மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சங்கீதக்காரன் 6 காரியங்களை சொல்கிறார். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள். கர்த்தருடைய வேதம், முதலாவது கர்த்தருடைய வேதம், இரண்டாவது சாட்சி சத்தியம், மூன்றாவது நியாயங்கள், நான்காவது கற்பனை, கர்த்தருடைய கற்பனைகள், ஐந்தாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆறாவது இந்த இடத்துல நியாயங்கள், அந்த நியாயம் பிரமாணம். 6 காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறார். 6ம் ஒரே எல்லாம் ஒன்று போல தெரிகிறது. 6 வித்தியாசமான காரியங்கள். இது எபிரேயத்தில் படிச்சாதான் விளங்கும். ஆனால் இந்த 6மே கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தான் பேசுகிறது. இந்த 6 காரியங்களும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தான் சொல்லுது. அதனால தான் பழைய ஏற்பாட்டு பக்தன் யோபு சொல்லும்போது, எனக்கு என்னுடைய அன்றாட ஆகாரத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நான் விரும்புகிறேன். I have esteemed thy word more than my necessary food. என்னுடைய அன்றாட ஆகாரம், காலை அந்த உணவு பார்க்கிலும் கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை நான் அதிகமாய் மதிக்கிறேன், விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் தாழ்மையாக கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வசனத்தை வச்சு உங்களோட ரட்சிப்பை விளக்க முடியும்? நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தின் ஆதாரத்தோடு எத்தனை பேர் உங்களோட ரட்சிப்பை விளக்க முடியும்? விளக்க முடியுமா? வசன ஆதாரம் வச்சு நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஈஸியா சொல்லிடலாம், கர்த்தர் என்னை ரட்சித்தார், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் என்ன கேட்கிறேன்னா, கர்த்தருடைய வசனத்தை ஆதாரமாக காண்பித்து இந்த வசனம் மூலியமாக தான் என்னை கர்த்தர் ரட்சித்தார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு தேவனை தேடி நாடி வருகிற ஒரு பாவியை ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தையை வைத்து எத்தனை பேருக்கு நடத்த முடியும்? நம்ம சொல்றோம், இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம், 20 வருஷம் ஆகுது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை காண்பித்து ரட்சிக்கப்படாத ஒரு நபரை ஆண்டவராக இயேசுக்குள்ளாக எத்தனை பேரால் நடத்த முடியும்? நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? யாராவது கேட்டா, நீங்க பாஸ்டர்ட்ட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன், பாஸ்டர் பேசுவார். நீங்க பேசுறதுக்கு என்ன? நீங்க வசனத்தை காண்பிக்கிறதுக்கு என்ன? பாஸ்டர் தான் காமிக்கணுமா? நீங்க அந்த வசனத்தை அறிந்து வைத்திருப்பீர்கள் என்றால் ஒரு நபரை அழகாக கர்த்தருடைய வசனத்தை காண்பித்து உங்களால் நடத்த முடியுமே? ரொம்ப துக்கத்தோடு சொல்றேன், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த வேதாகமம், ஜெபம், சபை கூடி வருதல் இவைகளெல்லாம் 2ஆம் பட்சம்தான். எப்பயாவது விருப்பப்பட்டா ஜெபம், விருப்பப்பட்டா வேத வாசிப்பு, விருப்பப்பட்டா சபைக்கு வருது. சகோதரனே, இது தேவனுடைய பார்வையில் மிக மிக முக்கியமான காரியங்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கை 2ஆம் பட்சமா வச்சிருக்கிறோம். கர்த்தரை ஊழியக்காரனாய் சொல்கிறேன், கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாய் வைக்க பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில முதன்மை. கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாய் வைப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய சிறந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். If you keep God as first in your life, you will have God's very best in your life. தேவனுடைய சிறந்த காரியங்களை நீங்கள் பெற வேண்டுமானால் கர்த்தரை, உங்கள் சிருஷ்டி கர்த்தரை முதன்மையாக வையுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சமீபத்தில் நடந்த ஒரு விவாக ஆராதனை நான் சொன்னேன். கணவன் மனைவிகளுக்காக மறுபடியும் சொல்றேன். காலையில் எழுந்தோடனே தேவனுடைய முகத்தை பார்க்கிற ஒரு பழக்கம் கணவனுக்கு இருக்கணும். மனைவி கண் விழித்தவுடனே தேவனை பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அன்றைக்கு பாருங்க, ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல வைத்து சிருஷ்டிக்கல. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நேரத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். ஏன் தெரியுமா? ஆதாம் கண்ணை திறந்து பார்த்தோன்னே வேற யாரையும் பார்க்க கூடாதான். யாரை தான் பார்க்கணுமா? கர்த்தரை தான் பார்க்கணும். அதே போல ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டு முதல் விஷயம் கண்ணை திறந்து பார்க்கும்போது யாரை தான் பார்க்கணும்? தேவனை தான் பார்க்கணும். இன்னைக்கு கணவன் மனைவி காலையில கண்ணை திறந்து கண்டதையும் பார்க்கறதுனால தான் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கண்டதும் தெரியுது.
சில கணவன் சொல்லுவார், பிசாசு மாதிரி தெரியுது உன்னை பார்த்தாலே. ஏன்னா காலையில் எழுந்தோன்னே பிசாசை பார்த்துட்டு வந்திருக்கிறான். அதனால மனைவியும் பிசாசு மாதிரி தெரியுது. முதலாவது நீங்க கர்த்தரை பார்க்கிற அனுபவம் இருக்குமானால் கணவன் கர்த்தரை பார்க்கணும், மனைவி கர்த்தரை பார்க்கணும். அதுக்கு பிறகு ஒருவர் பார்த்தால் அவருடைய முகத்துல கர்த்தர் தெரிவார். அந்த குடும்பத்தில் சண்டையே வராது. அந்த குடும்பத்தில் பெரிய சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தரை முதன்மையா வைங்க, வேதத்தை முதன்மையா வைங்க. சபை கூடி வருதலை மகிழ்ச்சியா எண்ணுங்கள். சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது மனமகிழ்ச்சியா இருந்தேன். மனமகிழ்ச்சியா இருந்தேன். எத்தனை பேர் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கோம்? எத்தனை பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணுமேனு வந்திருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. ஏசிய பெரம்பூர் சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனை குறித்ததான அறிவு. நமக்கு தேவன் கர்த்தர் வேண்டும் என்றால், அவருடைய ஞானம் வேண்டும் என்றால், ஒரு கதறல் நமக்குள்ள இருக்கணும். அவரை குறித்ததான வாஞ்சை, தாகம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தருடைய அந்த மகத்துவத்தை, வேதத்தின் ஆழத்தை, சத்தியங்களை சும்மா நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வேதத்தை வாசித்தா கண்டுபிடிக்கவே முடியாது. சிலர் வேதத்தை வாசிக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு சேர்ல உட்காந்துட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு அப்படியே நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி இப்படியே பார்த்து, இப்படியெல்லாம் வாசித்தா சத்தியம் விளங்காது, ஒண்ணுமே புரியாது. மலிவான காரியங்களை கர்த்தர் மேலோட்டமாக கர்த்தர் வைத்திருக்கிறார், மேலே வைத்திருக்கிறார். ஆனா விலையுயர்ந்த காரியங்களை கர்த்தர் ஆழத்தில் வைத்திருக்கிறார். இரும்பு, பித்தளை இதெல்லாம் அப்படியே மேலேயே கிடைக்கும். ஆனா தங்கம், வைரம், வைடூர் இதெல்லாம் மேலே மேலே கிடைக்குமா? ஆழத்துக்கு தான் போகணும். அப்ப கர்த்தருடைய வேதம் மகத்துவங்கள், எவ்வளவு மேன்மையான காரியங்கள், எவ்வளவு விலையுயர்ந்த காரியங்கள், அவைகளை கர்த்தர் மேலோட்டமாக ஒருவர் வாசித்து புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய வேதத்தை கர்த்தர் வைக்கவில்லை. இந்த வேதத்தின் மகத்துவங்களை நீ பார்க்கணும்னா ஆழத்துக்கு போகணும், ஆராய்ந்து பார்க்கணும், தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு இதை குறித்து சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிக்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும், நல்ல கவனிங்க, இந்த சத்தியங்களை, இந்த மகத்துவங்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே, இந்த மகத்துவங்களை, இந்த சத்தியங்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு நீர் வெளிப்படுத்தினபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் பாலகருக்கு? ஏன்னா ஒரு தாழ்மை உள்ள ஆவி இருக்கும் பாருங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இருக்கும் பாருங்க, கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க சின்ன பிள்ளைய பார்த்துருக்கீங்களா? நீங்க சின்ன பிள்ளை தாத்தா பாட்டி இருந்தா நல்லா விளங்கும். ஒரு பேர பிள்ளைகள் எத்தனை கேள்வி கேட்கிறாங்க. சில சமயத்தில் பிள்ளைகள் கேட்கிற கேள்விக்கு இந்த நாட்களில் பதில் சொல்ல முடியல. அவ்வளவு ஞானமா பிள்ளைகள் கேட்கிறார்கள். காரணம், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது, ஒரு தாழ்மை உள்ள ஒரு ஆவி இருக்கிறது. இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும். Study to show thyself approved unto God. படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதாகமத்தை ஆழமாய் நாம் தோண்டி அதில் இருக்கிற முத்துக்களை, மகத்துவங்களை, ரகசியங்களை நாம் எடுக்க வேண்டும். அதற்கு பிரயாசப்பட வேண்டும். நீங்க ஒன்று யோசித்து பாருங்க,
உலக பிரகாரமான காரியத்துக்கு எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு முயற்சி. நைட்டெல்லாம் சில பேர் உழைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா கர்த்தருடைய வேதனை வரும்போது 5 நிமிஷம் 10 நிமிஷம். எவ்வளவு துக்கமான காரியம். அப்பம் இல்லாததுக்கு, உண்மையான அப்பம் இல்லாததுக்காக நீங்க மனுஷன் போராடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா உண்மையான இந்த ஜீவ அப்பத்துக்காக இன்னைக்கு ஒரு பிரயாசம் இல்லையே. யோசித்து பாருங்க. இந்த வயிற்றுக்காக பசி ஆற்றும்படியாக எத்தனை மணி நேரம் உழைப்பு. ஆனா ஆத்மா பசியாகவே இருக்குதே, ஆத்மா பட்டினியாகவே இருக்கிறதே, ஆத்மா எத்தனையோ நாள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறதே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆத்மா செழிச்சாதாங்க சரீரம் செழிக்க முடியும். உங்களோட ஆத்மா செழிப்பா இருந்தா நீங்க எல்லா காரியங்களிலும் செழிப்பா இருப்பீர்கள். இதுதான் சத்தியம். ஆகவே தேவனுக்குரிய தெய்வீக ஞானத்தை அடையக்கூடிய 2வது திறவுகோல் பசியுள்ள ஆத்மா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு பசியுள்ள ஆத்மா, தாழ்மையான ஆவி மாத்திரம் அல்ல, ஒரு பசியுள்ள ஆத்மா தாரும். நான் உனக்கு சொல்லட்டா, பசி இல்லைன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தங்க. யோசிச்சு பாருங்க. 2 நாளா சாப்பிடவே முடியலன்னு யோசிங்க. பசியே எடுக்கல, சாப்பிட்ற மாதிரியே இல்லை. உங்களுக்கு கவலை வருமா வராதா? உங்களை தான் கேட்குறேன். கவலை வருமா வராதா? எங்கே போவீங்க? டாக்டர்கிட்ட. டாக்டர் பசியே எடுக்கல டாக்டர். பசி எடுக்கலனாலே உங்களுக்கு தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. அப்படிதானே? தெரியுதா இல்லையா? பசி எடுக்கலனாலே உங்களுக்கு தெரியுது ஏதோ பிரச்சனை, நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஆத்மாவோட பசியே இல்லாமல் மாத கணக்காக ஓடிட்டு இருக்கிற என்னைக்காவது ஊழியக்காரங்கிட்ட வந்து, பாஸ்டர் பைபிள் வாசிக்கிறதுக்கு வாஞ்சியே இல்லை, ஜெபிங்க பாஸ்டர்ன்னு கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர் இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், பாஸ்டர் அவசரமா பணம் தேவைப்படுது ஜெபம் பண்ணுங்க. என்னைக்காவது பாஸ்டர் கர்த்தருடைய வேதத்தில் எனக்கு இன்னும் பசி தாக வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இது வரைக்கும் நான் பார்க்கல யாரும். 33 வருஷம் இந்த சபையில் ஊழியம் செய்கிறேன். யாருமே வந்து அந்த ஒரு ஜெப குறிப்பை என்ற சொல்றதே இல்லை. ஏன்னா ஆத்மா பசி தானே, பிரச்சனையே இல்லை. இல்லை சகோதரனே, யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பசிக்கு அழுவணுங்க. அப்போதாங்க அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போதான் அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ஒரு குழந்தை பிறந்து பசிக்கு அழுவலைன்னா அந்த குழந்தைக்குள்ள ஜீவன் இல்லை என்று அர்த்தம். இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஆத்தும பசி, கர்த்தருடைய வார்த்தை குறித்ததான பசி, தேவ பிரசன்னத்தை குறித்ததான பசி, அபிஷேகத்தை குறித்ததான ஒரு பசி, ஆவிக்குரிய உன்னத காரியங்களை குறித்ததான பசி இல்லாவிட்டால் நமக்குள்ளே ஆவிக்குரிய ஜீவன் இல்லை என்று அர்த்தம். இன்னைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஒரு தாழ்மையான ஆவி மாத்திரமல்ல, ஆத்மாவிலே ஒரு பசியை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. Give me an hunger, give me a thirst for the things of God. தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே தாகம். 3வது திறவுக்குள், தேவ ஞானத்துக்குரிய 3வது திறவுக்குள் என்னவென்றால் கேட்கக்கூடிய இருதயம். கேட்கக்கூடிய இருதயம். வாசிங்கள் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இதே வேத பகுதியை நாம் 1 ராஜாக்கள்ல வாசித்தோம். மறுபடியும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும்
அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்ப ஞானத்தை கேட்பது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறது. விவேகத்தை, அறிவை கேட்பது ஆண்டவருக்கு உகந்ததாக, ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஞானம் என்று சொல்லும்போது காரியங்களை புரிந்து கொள்கிற ஒரு திறன் சரியான விதத்தில். அன்றைக்கு சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டபோது அந்த சூழ்நிலைகளை சரியான விதத்தில் பகுத்தறிந்து நன்மை தீமை அறியத்தக்கதான விதத்தில் அவன் சந்திக்கிற சூழ்நிலைகளை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு கர்த்தருடைய ஜனங்களை ஆளுகை செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை நாம் விளங்கிக் கொள்கிறதில்லை, பிரச்சனைகளை விளங்கிக் கொள்கிறதில்லை. அதனாலதான் அதற்கான ஒரு தீர்வை காண முடியாமல் இருக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் எபிரேய பாஷையில, எபிரேய மொழியில இந்த வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த விவேகம், அந்த ஞானம், அந்த விவேகம் என்ற வார்த்தைக்கு ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சொமேயா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சொமேயா என்ற ஒரு வார்த்தை விவேகத்துக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொமேயா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோட மூல வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஷெமா. ஹீப்ரூ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்தா தெரியும். ஷெமானா என்ன அர்த்தம்? கேட்டு கீழ்ப்படின்னு அர்த்தம். இந்த சுமேயா என்ற அண்டர்ஸ்டாண்டிங், விவேகம், அந்த வார்த்தைக்கு எபிரேய பதம் சுமேயா. அது எதிலிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா ஷெமால இருந்து வருது. ஹீப்ரூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன், அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் ஒரே எழுத்துக்கள் தான், பபிள்ஸ் தான் மாறும், ஒரே எழுத்துக்கள் தான். ஷீன், மெம், ஆயின் தான், ரெண்டுத்துக்குமே ஒரே எழுத்துக்கள் தான். பபிள்ஸ் மாத்திரம் மாறி வரும், அதனால தான் உச்சரிப்பு மாறுகிறது. ஷெமான கேட்டு கீழ்ப்படின்னு அர்த்தம். எபிரேயத்தில் ஒரே வார்த்தை தான் ஷெமா, ஆனா தமிழ்ல ரெண்டு வார்த்தை, கேட்கிறதும் கீழ்ப்படியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கீழ்ப்படிந்த பிறகுதான் நீங்கள் கேட்கிறது முடிவடைகிறது என்று அர்த்தம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு செய்தி இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த கேட்கிறது எப்ப முடியும்னு கேட்டீங்கன்னா, கேட்டது நீங்க கீழ்ப்படியும் போதுதான் கேட்டது முடிவடைகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து ஒரு செய்தியை கேட்கிறீங்க, செய்தியை முடிச்ச பிறகு நீங்க எல்லாமே வீட்டுக்கு போறீங்க, அப்ப கூட கேட்கிறது முடியலன்னு அர்த்தம். எப்ப அது முடிவடைகிறது? கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பிறகுதான் கேட்கிறதே முடிவடைகிறது என்று அர்த்தம். அதுதான் ஷெமா என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. அதோடைய அர்த்தம் ரொம்ப அழகாக இருக்கும். லிசனிங் வித் ரெஸ்பெக்ட்ஃபுல் அட்டென்ஷன் அர்த்தம். அதாவது கேட்கிறதும் பயபக்தியோடு கூட கவனமாய் கேட்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை அப்படி கவனிக்கிறோம்? பயபக்தியோடு கூட, மதிப்போடு கூட உற்று கவனித்து கேட்கிறது. லிசனிங் வித் ரெஸ்பெக்ட்ஃபுல் அட்டென்ஷன். எத்தனை சமயத்தில் கர்த்தர் நம்ம கூட பேசும்போது ஏனோதானோ என்று கேட்டு விடுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறோம். இதா எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு நினைச்சிடுறோம். இல்ல சகோதரனே, கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஆமென். அநேக சமயத்தில் கர்த்தருடைய செய்தி வரும்போது ஏதாவது ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்குன்னே பேசுவார். அந்த ஒரு வார்த்தையை பிசாசு கேட்க விட மாட்டான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. நாம் மோசம் போகாதபடிக்கு அவருடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல. ஒரு செய்தி வரும்போது அந்த செய்தியில ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ரீதியில் வச்சிருப்பாரு. அந்த வார்த்தை வரும்போது பிசாசு உங்களுடைய சிந்தையை எங்கேயோ கொண்டு போயிடுவான். அந்த ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க, மற்ற செய்தி எல்லாம் கேட்பீங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கான திறவுகோலே. அதனாலதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய செய்தியை கேட்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்கணும். என்னென்றால் பேசுறது மனுஷன் அல்ல, கர்த்தரே நம்மோடு கூட பேசணும். அன்னைக்கு சொன்னார் மோசையோட சொன்ன, உன் வாயோடு கூட நான் இருப்பேன், உன் வாயோடு கூட நான் இருப்பேன்.
இங்க வந்து நின்று நம்ம இஷ்டத்துக்கு பேசுறது அல்ல. முற்றிலுமா எங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்க வெறும் சத்தம் தான், நீங்க தான் பேசணும் தான் வந்து நிக்கிறோம். அப்ப கர்த்தர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தையும் பிரயோஜனப்படுத்துகிறது இல்லை, அபியாசப்படுத்துகிறது இல்லை. யோசிச்சு பாருங்க, வாரந்தோறும் எத்தனையோ வருஷமா சபைக்கு வரோம், அப்படிதானே? எவ்வளவு சத்தியங்களை ஆவியானவர் நம்ம கற்றுத் தருகிறார். ஆனா கற்றுக்கொண்ட எவ்வளவு சத்தியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசப்படுத்தி இருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில அதை பிரயோஜனப்படுத்தி இருக்கிறீர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு தாழ்மையுள்ள ஒரு ஆவி இருக்கலாம், பசியுள்ள ஒரு ஆத்மா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கூர்ந்து கவனிக்கிற ஒரு கூர் உணர்வு நமக்கு வேண்டும். கர்த்தர் பேசும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்கிற கூர் உணர்வு நமக்கு வேண்டும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய உலகத்துல எப்படி திறமையா பேசுகிறது அப்படின்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படிதானே? How to speak effectively, எப்படி திறமையா பேசுறது அப்படின்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறைய வகுப்புகள் இருக்கிறது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எப்படி திறமையா பேசுகிறது என்று கற்றுக்கொள்வதை பார்க்கிலும் எப்படி ஞானமாய் கேட்பது என்பதை கற்றுக்கொள்ள ஒரு வகுப்பு நமக்கு வேணும். எத்தனை பேர் என்னோடு கூட more than learning how to speak well, we need to learn how to listen well. Hallelujah. பேச திறமையாய் பேசுகிறதை காட்டிலும் திறமையா கேட்க பழகிக் கொள்ள வேண்டும். ஆமென். சின்ன சாமுவேல் என்ன திரும்ப சொன்னாரு? ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நம்முடைய பிரச்சனை என்ன? ஆண்டவரே நான் சொல்றேன், தயவுசெய்து கேளுங்க. அதனாலதான் ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியாம இருக்கு. நான் சொல்றேன் ஆண்டவரே நீங்க கேளுங்க. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றான், அப்பா நான் பேசுறேன், நீ கேளு. சாமுவேல் பண்ண ஜெபத்துக்கும் நம்ம பண்ற ஜெபத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். ஆமென். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டு 5வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சின்ன பயிற்சி. அந்த பகுதியில் கேட்கிறதை குறித்து எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க பார்ப்போம், கொஞ்சம் எண்ணி சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 18 வரைக்கும் அந்த இடத்துல விதைக்கிறவனை குறித்ததான உவமானத்தை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். 5லிருந்து 18 வரைக்கும் கேட்கிறதை குறித்ததான எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது? 8வது வசனத்திலே 2 தடவை கேட்கிறதற்கு கேட்க கடவன். 10வது வசனத்திலே கேட்டு உடனாதவர்கள். 12வது வசனத்திலே கேட்கலுமா இருக்கிறீர்கள். 13வது வசனத்திலே கேட்கும்போது. 14வது வசனத்திலே கேட்கலா இருக்கிறவர்கள் கேட்டவுடனே. 15வது வசனத்திலே கேட்டு. 18வது வசனத்திலே ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். ஆக்சுவலா எபிரேய வேதாகமத்தில் 7 விஷயம் இருக்கும். 7 விஷயம் இருக்கும். 7 விஷயம் பூரணத்தை குறிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த 18வது வசனத்தை பாருங்க. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை கவனியுங்கள். கேட்கிற விதத்தை கவனியுங்கள். கேட்கிறதை கவனிங்கள்ல, கேட்கிற விதம் ஒன்று இருக்குல்ல. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஒரு விதம் இருக்கு. அந்த விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். அலட்சியமா கேட்கலாம், ஏதோ மெத்தன போக்கோடு கேட்கலாம், ஏனோ தானோன்னு கேட்கலாம், வெறுப்போடு கேட்கலாம், கொஞ்ச நேரம் வாஞ்சியா கேட்கலாம், அதுக்கப்புறம் தூங்கலாம். கேட்கிற விதங்கள், கர்த்தருடைய வார்த்தை எப்படி கேட்கிறோம் அதை பொறுத்து தாங்க உங்களுடைய ஆசீர்வாதமே அடங்கி இருக்கிறது. சிந்தித்து பார்க்கணும். 4 விதமான நிலங்கள், அப்படிதானே? வழி அருகே, அப்புறம் முட்களுக்குள்ளே, அதுக்கப்புறம் கற்பாறைக்குள்ளே, அதுக்கப்புறம் நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது. எத்தனை என்ன எப்படி பலன் தருகிறது? எப்படி? 30, 60, 100 சிந்தித்து பார்த்தீங்களா? எப்பயாவது நல்ல நிலம் தான்
விதை நல்லதா கெட்டதா? கர்த்தருடைய வார்த்தை நல்லது. நல்ல நிலம், நல்ல விதைகள். அப்ப என்ன பலன் கொடுக்கணும்? 100 அத்தனை கொடுக்கணும். அப்படிதானே? நிலமும் நல்ல நிலம், விதையும் நல்ல நிலம், நல்ல விதைகள். அப்ப பலன் எப்படி இருக்கணும்? 100 மடங்கு இருக்கணும். ஆனா இல்லையே. பலன் எப்படி இருக்கிறது? 30, 60, 100 இருக்குது. ஏன் இந்த வித்தியாசம்? கேட்கிற விதம். கேட்கிற விதம். 100% கவனமா கேட்டா 100% பலன் உண்டு. 60% நீங்க கேட்டீங்கன்னா 60% பலன் தான். 30% செய்தியை கேட்டீங்கன்னா 30% தான் பலன். அதனால்தான் ஆவியானவர் சொல்றார், கேட்கிறதை குறித்து கவனமா இருங்கள். ஆமென். ஒரு காரியத்தை அநேக நாட்களுக்கு முன்பாக நான் வாசித்தேன். அது எனக்கு பிரயோஜனமா இருந்தது. US பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் அவர்கள் அந்த ஒயிட் ஹவுஸ்குள்ள போகும்போது எல்லாருமே அவரோட சிரிச்சு பேசி, ஆனா அந்த பேச்சில் இவர் சொல்றதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. இவர் ஏதாவது முக்கியமா ஒன்று சொல்வாராம். அந்த முக்கியஸ்தர் இடத்துல அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னா எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஒரு நாள் ஒரு ஈவினிங், ஒரு சாயங்காலத்தில் இவருக்கு எப்படியாவது நான் சொல்றது இவங்க சரியா கேட்குறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயங்காலத்தில் வந்து அந்த ஒயிட் ஹவுஸில் இருக்கிற எல்லா முக்கியஸ்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கா கை கொடுத்து அப்படி சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னாராம், இன்னைக்கு காலையில் இவனோட பாட்டியை நான் கொலை பண்ணிட்டேன். எல்லாம் ஒரே சிரிச்சுட்டு, நல்லது தொடர்ந்து அப்படியே செய்யுங்க. ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் இவர் சொன்னதை விளங்கிக்கிட்டு அவர் சொன்னாராம், அந்த அம்மா ஏதாவது செய்திருக்கும், அதனாலதான் அப்படி பண்ணியிருப்பாரு. அப்ப பாருங்க எவ்வளவு சரி கவனிக்கிற விதம் பாருங்க. இவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, பயங்கரமான காரியத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஆனா அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டாங்க? எப்போதும் போல கவனமா கேட்காம ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சிரிச்சுக்கிட்டே, நல்லதுதான் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு. தொடர்ந்து எப்படி செய்ய முடியும்? ஒரு தடவை தானே செய்ய முடியும். இதே பிரச்சனை தான் சபையில கூட. கர்த்தர் சில முக்கியமான காரியங்களை சொல்லும் போது அந்த சத்தியத்தை விட்டுறது, ஏதோ ஒண்ணு சரியா கேட்காம விட்டுறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரனா இருந்த யாக்கோபு, ஆண்டவர் தன்னுடைய சகோதரனாகிய ஆண்டவர் சொன்ன செய்தியை சரியா கேட்கல. ஆண்டவராய் இயேசுடைய சகோதரன் யாக்கோபு. ஆனா ஆண்டவர் சொன்ன செய்தியை யாக்கோபு சரியா கேட்கல. ஆண்டவர் சொன்ன முக்கியமான செய்தியை சரியா கேட்கல. வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான்ல 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, அவருடைய சொந்த சகோதரர்கள் கூட ஆண்டவர் இயேசு சரியா விசுவாசிக்கல. வாசிங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிங்க. அவருடைய சகோதரரும், அவருடைய ஆண்டவராய் இயேசுடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அப்ப ஆண்டவர் சொன்ன செய்தியை அவங்களுடைய சகோதரர் கூட சரியா கேட்கல. அதுல ஒரு ஆள் தான் யாக்கோபு, ஆண்டவர் இயேசுடைய சகோதரர். ஆனால் தான் பின்னாட்களில் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது யாக்கோபு என்ன எழுதுறா தெரியுமா? வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபித்துக் கொள்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஏன் தெரியுமா யாக்கோபு விழுகிறாரு? தன்னோட சொந்த சகோதரனாய் ஆண்டவராய் இயேசு முக்கியமான செய்தி சொல்லும் போது சரியா கேட்கல, விட்டுட்டாரு. முக்கியமான செய்திகள் எல்லாம் நிறைய விட்டுட்டார். இப்ப உணர்வடைந்து அவர் எழுதுகிறார், கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் இருங்கள். கேட்கிறதுக்கு தீவிரப்படுங்க, பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, கோபம் கொள்கிறதுக்கு தாமதமா இருங்க. அப்படியே நம்ம ஆப்போசிட்டா செய்துட்டு இருக்கிறோம். ஆமென். தேவனுக்குரிய ஞானம் நமக்கு வேண்டும் என்றால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தாழ்மையான ஒரு ஆவி எனக்கு தார் ஆண்டவரே. 2வது
பசியுள்ள ஒரு ஆத்மாவை தார். மூன்றாவது, கேட்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தார். இன்னொரு ஒரே ஒரு குறிப்பை சொல்றேன் பாருங்க. தேவனுக்குரிய ஞானம் நமக்கு வேண்டும் என்றால் கீழ்ப்படிதலுக்குரிய மனது நமக்கு வேணும். A heeding mind, humble spirit, hungry soul, hearing heart and a heeding mind. கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனது. நல்ல கவனிங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவை என்பதை உணர்ந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அத்தி அவசியமானது என்பதை உணர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியம். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும்போது அவர் சொல்லுகிறார், அவர் பெருக வேணும், நான் சிறுக வேண்டும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு முக்கியமானவர் பாருங்க. அவர் பெருக வேணும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லிடுறார். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு வினாடியும் அவர் நமக்கு வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், ஒவ்வொரு நிமிஷத்திலும், ஒவ்வொரு வினாடியிலும் அவர் நமக்கு வேணும். என்ன சொல்ல வேணுமானா, ஒவ்வொரு வருஷத்திலும், ஒவ்வொரு மாதத்திலும், ஒவ்வொரு வாரத்திலும், ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு வேணும். ஆண்டவர் சொன்ன, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியும். நான் தான் திராட்சை செடி, நீங்கெல்லாம் கொடிகள். யோசிச்சு பாருங்க, அந்த பிரதான செடி இல்லாம கொடி ஏதாவது பண்ண முடியுமா? அந்த கொடி பூ பூக்க முடியுமா? கனி தர முடியுமா? பிரதான செடி இல்லாம கொடியால ஒன்றுமே பண்ண முடியாது. இதைதான் ஆண்டவர் சொல்ற, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் சொல்றேன். அப்ப ஆண்டவர் நமக்கு தேவை என்பது உணர்வது ரொம்ப முக்கியம். ஆனா அதை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு தேவைன்னு உணர்ந்துட்டு அவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால் அது போல ஒரு மூடத்தனம் வேற ஒன்றுமே இருக்க முடியாது. ஞானமற்ற ஒரு காரியம் வேற ஒன்றும் இருக்க முடியாது. ஆண்டவர் எனக்கு தேவை என்று உணர்ந்த பிறகு நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பேன் என்றால் அது போல ஒரு ஞானமற்ற காரியம் வேற ஒன்றும் இருக்க முடியாது. இதை நான் ஆங்கில ஆராதனையில் சொன்னேன். The part of the Bible that you believe is the part of the Bible you obey. இந்த பரிசுத்த வேதாகமம் உங்க கையில இருக்கு இல்லையா? எத்தனை பேர் கையில இருக்கு பரிசுத்த வேதாகமம்? எந்தெந்த பகுதிகளிலே எந்தெந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அந்த வசனத்துக்கு மாத்திரம் தான் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். முழு பைபிள் இருக்கு உங்க கையில. ஆனா எந்தெந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அந்த வசனத்தை மாத்திரம் தான் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். மற்ற எந்த வசனத்தையும் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா அந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அப்ப அந்த பரிசுத்த வேதாகமத்திலே விசுவாசிக்க வேண்டிய அல்லது கீழ்ப்படிய வேண்டிய எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது. அருமையான ஊழியக்காரர் ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் வயதான நாட்களிலே, கண் மங்கி போன ஒரு நாட்களிலே அப்படியே ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு பைபிள் அப்படியே பேஜ் பேஜா திருப்பிக்கிட்டே உட்கார்ந்துருக்காராம். ஆதி ஆகமத்திலிருந்து ஒரு ஒரு பக்கமா திருப்பி அப்படியே சின்ன பேரன் வந்து, தாத்தா உங்களுக்கு தான் கண்ணு சரியா தெரியாத, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பைபிளை வச்சு? ஒரு ஒரு பக்கமா திருப்பிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த பரிசுத்தவான் சொன்னாராம், அப்பா கடந்த 55 ஆண்டுகள் நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து கொண்டே வந்தேன். இன்னும் ஏதாவது ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேனான்னு சொல்லி அந்த வசனத்தை நான் பைபிளில் தேடிட்டு இருக்கிறேன்னு சொன்னாராம். ஏதாவது ஒரு வசனம் இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறதா, இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய ஏதாவது ஒரு வசனம் இருக்குதான்னு சொல்லி நான் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளவு ஒரு தேவ பக்தியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான சகோதரனே, சரி, ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறோம். ஆனா எவ்வளவு அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், எவ்வளவு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? கொஞ்சம் இந்த காலைவெளியிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என நான் வேண்டுகிறேன். ரொம்ப துக்கத்தோடு சொல்றேன். என்ன தெரியுமா, இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் எனக்கு தேவை என்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறார்கள்.
அநேக கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் எனக்கு தேவை என்ற உணர்வே இல்லை. ஏன்னா கையில் பணம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, வீடு இருக்கு, வசதி இருக்கு. அதனால ஆண்டவர் வேண்டும் என்ற உணர்வே இல்லை. எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை பாருங்க, ரொம்ப துக்கமான ஒரு நிலைமை. இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் வேதத்தை அதிகமாக நேசிக்கிறேன், பரிசுத்த வேதாகமும் என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் சொல்லி பரிசுத்த வேதாகமோட வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்றால் நம்ம சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அப்படிதானே? நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை கர்த்தர் அதிகாலையில் என்னை உணர்த்தினார். ஒரு காரியத்தை இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யோசித்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு காலையில் இந்த ஒரு சிந்தனை என்னோட மனதில் ஆவியானவர் வைத்தார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, God's word is not for the purpose of possible obedience. எனக்கு அது ஒரு புதுசாக இருந்தது. அது தமிழில் சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தை சாத்தியமான காரியங்களுக்காக மாத்திரம் படிவதற்கான நோக்கம் கர்த்தருடைய வார்த்தை அல்ல. கர்த்தருடைய வார்த்தையின் நோக்கம், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையின் நோக்கம் சாத்தியமான காரியத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறதுக்காக அல்ல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு காரியத்தை கர்த்தர் பேசும்போது முடிஞ்சா கீழ்ப்படியலாம், முடியலன்னா விட்டுறலாம். இல்லை இல்லை இல்லை, முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறபடினாலே நான் கீழ்ப்படிய வேண்டும். சாத்தியமான காரியத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படலை. சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, அது எனக்கு ஏற்றதோ ஏற்க முடியாததோ, என் மனது ஏற்றுக்கொள்ளுகிறதோ ஏற்றுக்கொள்ள முடியலையோ, இது கர்த்தருடைய வார்த்தையானபடினாலே நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். அதாங்க கீழ்ப்படிதல். அதான் கீழ்ப்படிதல். அப்படி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையினாலே மாற்றப்படும். இதை நீங்க எங்கேயாவது எழுதி வச்சுங்க. God's word is not for the purpose of possible obedience. கர்த்தருடைய வார்த்தையின் நோக்கம் சாத்தியமான காரியத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறது அல்ல. சாத்தியமோ சாத்தியமற்ற காரியமோ, என் மனது ஏற்றுக்கொள்கிறதோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நான் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். Obedience to God irrespective of consequences. விளைவுகள் என்னவா இருந்தாலும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். விளைவு என்ன இருந்தாலும் சரி. யோசித்து பாருங்க, தானியேலுடைய 3 எபிரேய நண்பர்கள் அந்த பொன் சிலைக்கு முன்பாக நாங்கள் விழுந்து வணங்க மாட்டோம், நாங்கள் தேவனாகிய கர்த்தர் யாவே தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லி விளைவை கூட பாராதபடி அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அந்த அக்கினி சூளையிலே அவருடைய கீழ்ப்படிதலை கனப்படும்படியாக 4வது நபராக தேவன் குமாரன் இறங்கி வருகிறார். அன்றைக்கு தேவகுமாரன் இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கீழ்ப்படிதலை கனப்படுத்தும்படியாக. சகோதரனே சகோதரியே, ஆண்டவரே விளைவு எப்படி இருந்தாலும் சரி, நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன். விளைவு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கீழ்ப்படிதல் என்றால், அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை கர்த்தர் கனப்படுத்தி உங்களுக்காக இறங்கி வந்து உங்களோடு கூட நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு காரியத்தை சில நாட்கள் முன்பாக வாசித்தேன். மார்ச் மாதம் 1986ஆம் ஆண்டு யுஎஸ்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு வாலிபன், 25 வயது நிரம்பின ஒரு வாலிபன், அந்த வாலிபன் பேரு ராஜர் மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன். அவர் தன்னுடைய சின்ன பிள்ளைய, ரொம்ப சின்ன பிள்ளைய கார்ல கூட்டிட்டு போகும்போது, அங்க யூஎஸ்லயும் சரி யூகேலையும் சரி பிள்ளைகளை கார்ல கூட்டு போனோம்னா கண்டிப்பா கம்பல்சரியா அந்த பிள்ளைகளுக்கான ஒரு சீட்டை வைத்து அந்த பிள்ளையை அந்த கார் சீட்ல வச்சு பக்கிள் பண்ணி தான் கொண்டு போகணும். கார் சீட்ல வைக்காம பிள்ளைய வந்து வேற எங்கன்னா உட்கார வச்சு கொண்டு போனீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க அங்க. இந்த வாலிபன் ராஜர் மூர் அவர்கள் தன்னுடைய சின்ன பிள்ளைய அந்த கார் சீட்ல வைக்காம இன்னொரு இடத்துல உட்கார வச்சு போனதுனால அவருக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்களாம்.
ஃபைன் கட்ட சொல்லி டிக்கெட். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். கோவம் வந்து என்னடா நம்மளுக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமா அந்த பிள்ளையை தூக்கி அந்த கார் சீட்டுக்குள்ளே வைத்து அந்த பெல்ட்டை போட்டாராம். அந்த டிக்கெட்டை வாங்கி ரொம்ப கோவமா ஒரு காரில் ஒரு இடத்துல வச்சுட்டாராம். நடந்த சம்பவம் தெரியுமா? கரெக்டாக 19 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய கார் விபத்தில் அவர்கள் சந்திக்கிறார்கள். தகப்பனும் அந்த சின்ன பிள்ளையும் ஒரு பெரிய கார் விபத்து நடக்கிறது. அந்த கார் விபத்தில் அந்த சிறிய பிள்ளை அந்த அந்த கார் சீட்டில் பெல்ட் போட்டிருந்ததுனால ஒரு சின்ன காயத்தோடு கூட அந்த பிள்ளையின் ஜீவியம் தப்பிட்டு, ஆனால் இந்த மனுஷன் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனார். யோசித்து பாருங்களேன், ஒரு எச்சரிப்பு வருகிறது, ஆனால் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அந்த சின்ன பிள்ளைய மாத்திரம் கோபத்தோட வச்சு பெல்ட்டை போட்டாரு, தனக்கு பெல்ட் போடல. இன்னும் கோபம், நான் என்ன கீழ்ப்படுகிறது, இவங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அள்ள தட்டினபடினாலே பிள்ளை காக்கப்பட்டது. ஆனா இந்த மனுஷன் அந்த விபத்திலே மரித்து போனார். அருமையான சபையாரே, இதை தான் யாக்கோபு எழுதுறார் நிருபத்தில். எடுத்து வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. இதை தான் யாக்கோபு எழுதுறார். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 22 வாசிங்க, 25 வரைக்கும் வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நீங்கள் நல்ல கவனிங்க, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள், அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்து நிற்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். அப்படின்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு அர்த்தம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கேட்கிறதை மறக்கிறவனாய் இல்லாமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான். இன்னைக்கு அநேக சபையார் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய செய்தி கேட்டா போதும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். கேட்கிறது நல்லது பிரதர் சிஸ்டர், கவனித்து கேட்கிறது நல்லது. ஆனா ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? செய்கிறதுல தான் இருக்கு. கேட்கிறதுல ஆசீர்வாதம் இல்லை. கேட்கிறது நல்லது, ஆசீர்வாதம் செய்கிறதுல இருக்கிறது, கிரியில இருக்கிறது. எவ்வளவோ கேட்டிருக்கிறோம், எவ்வளவு கிரியை செய்திருக்கிறோம், எவ்வளவு கீழ்ப்படிந்து இருக்கிறோம், எவ்வளவு கேட்ட சத்தியங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்திருக்கிறோம். அந்த 23வது வசனத்தை மறுபடியும் பாருங்க. எண்ணத்தினேனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால், அந்த யூஎஸ்ல 1986ஆம் ஆண்டு பெல்ஹேர் மேரிஹேண்ட்ல இறந்து போன மனுஷனை போல இருப்பான். இந்த வசனத்தை நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். கேட்கிற வசனத்தை அவன் செய்யாதபடினாலே, ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாததினாலே அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து போனான். அதாங்க அர்த்தம். ஆனா கேட்டு அதன்படி செய்கிறவனோ தன் செய்கைகளில் பாக்கியவானாயிருப்பான். கர்த்தரை ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய செய்கைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், வாய்க்கப்பட வேண்டுமானால் கீழ்ப்படியவர்களாக இருப்போம். ஆண்டவர் எதை பேசினாலும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். தர்க்கம் பண்ண அல்ல, வாக்குவாதம் பண்ண அல்ல, தர்க்க புத்தியை பயன்படுத்தி கர்த்தர் சொல்றதை செய்யலாமா வேண்டாமா, இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் சொல்லிட்டு அவ்வளவுதான். ஆமென். அதுல தான் ஆசீர்வாதமே இருக்கு. நம்ம எல்லாருக்கும் யோவான் 2ஆம் அதிகாரம் நல்லா தெரியும், அப்படிதானே? யோவான் 2ஆம் அதிகாரம் சொன்னோடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? யோவான் 2ஆம் அதிகாரம் சொன்னோடனே
கல்யாணம், சில பேர் கல்யாணம் ஞாபகம் வருது, சில பேர் வேற என்ன, தண்ணியை திராட்சரசமா மாற்றுறதா ஞாபகம். யோவான் 2ஆம் அதிகாரம் சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஆண்டவராகிய இயேசு முதல் அற்புதம், தண்ணீரை திராட்சரசமா அவங்க மாற்றி விட்டார். ஆனா அந்த அதிகாரத்துல பிரதான செய்தி அது அல்ல. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே பிரதான செய்தி தண்ணீர் திராட்சரசமாக்கப்பட்டது அல்ல. பிரதான செய்தி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதனாலே வந்த அற்புதம், கீழ்ப்படுகிறதுனாலே வருகிற அற்புதம். கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைப்படுகிறது. செய்தி ஆண்டவராய் இயேசுடைய தாயருடைய செவியில விழுகிறது. ஆண்டவராய் இயேசுடைய தாய் மரியாள் வந்து ஆண்டவரை சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஸ்ரீயே, என் நேரம் இன்னும் வரவில்லை. அப்ப அந்த மரியாள் என்ன திரும்ப சொன்னாங்க? அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்க. சின்ன செய்தி தான். நான் சொல்றேன், உலகத்திலேயே மகத்துவமான, அற்புதமான, அதிசயமான ஒரு பிரசங்கம் உண்டானால் அன்னைக்கு மரியாள் பண்ண பிரசங்கம் தான். ஒரே லைன் மெசேஜ் தான். என்ன மெசேஜ்? சொல்லுகிறபடியே இதான் செய்தி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கச்சாடிகளை தனியினால் நிரப்புங்கள். உடனே நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம்? என்ன ஆண்டவரே, மறுபடியும் சொல்லுங்க, சரியா கேட்கல. திராட்சரசம் வேணும் ஆண்டவரே, சொல்றதை செய்யிருப்பார். ஒரு கேள்வி கேட்கலங்க. அந்த வேலைக்காரர்கள் கச்சாடிகளை தண்ணீர்னால் நிரப்புகிறார்கள். சரி, நிரப்பிட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எடுத்துட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கொடு. நீங்க கொடுப்பீங்களா? கேட்கிறவங்கள தான். அந்த வேலைக்காரர்கள் அந்த தண்ணி எடுத்துட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் கொடுக்கிறார்கள். அந்த பந்தி விசாரிப்புக்காரன் தண்ணியை தான் வாங்குறார். குடிக்கும் போது திராட்சரசமாக மாறுகிறது. கீழ்ப்படிதல தான் பிரதர் உங்களோட அற்புதமே இருக்கு. கீழ்ப்படிதல தான் உங்களோட அற்புதமே இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, என்னோட சத்தத்துக்கு செவி சாய்த்து கேட்டு என்னோட வசனத்தின்படி நடப்பாயானால் நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பொதுவா ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக ஜெபத்தில் இருந்துட்டு வருவேன். அந்த ஜெபத்தில் நான் பொதுவாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு இந்த தண்ணீரை தான் எடுத்துட்டு போய் ஜனங்கிட்ட கொடுக்க போறேன், நீங்க தான் திராட்சரசமா மாற்றணும். நான் கொடுக்கறது தண்ணீர் தான், நீங்களும் வாங்குறது தண்ணீர் தான். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது தண்ணீரா இருக்காது, திராட்சரசமா தான் இருக்கும். இது கர்த்தர் தாங்க செய்ய முடியும். கர்த்தர் தான் செய்ய முடியும். மனுஷன் தண்ணியை தான் கொடுக்க முடியும். கர்த்தர் தான் அதை திராட்சரசமா மாற்றுவார். கர்த்தர் தான் அதை செய்தியா மாற்றுவார். கர்த்தர் தான் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப கர்த்தருடைய ஞானம் நமக்கு வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போமானால் நமக்குள்ளே ஒரு தாழ்மையான ஆவி இருக்கும், பசியுள்ள ஆத்துமா இருக்கும், கேட்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்கும், கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனது நமக்கு இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. வசனத்தினாலும் சொல்லும் போது நீங்க வசனத்தை நினைச்சிடக்கூடாது. வார்த்தையினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல. அப்படி வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. என் பிள்ளைகளே, வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல. நம்ம சொல்ற பேசுகிற வார்த்தையினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நம்ம வெறும் வார்த்தையிலேயே அன்பு கூறுறோம், அப்படித்தானே? வெறும் வார்த்தை அல்ல, வெறும் வாயில சொல்ற வார்த்தைகள் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் ஆண்டவர் மேல் அன்பு கூற கடவோம். கவனிங்கள், நான் முடிக்க போறேன். கர்த்தர் நம்முடைய வார்த்தையிலே பிரியப்படுகிறவர் அல்ல, நம்முடைய கிரியையிலே பிரியப்படுகிறவர். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன நேசிச்சீங்கன்னா வார்த்தையில என்ன நேசிக்காதீங்க. எதுல நேசிக்கணும்? கிரியையில நேசிங்க. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம ஆராதனை நேரத்தில் அந்த பக்தன், அருமையான நம்முடைய
ஃபாதர் பர்க்மன்ஸ் கட்டின பாட்டில் அவர் சொல்கிறார், பாட்டு எப்படி அவர் யோசித்து கட்டினாரோ தெரியல. எப்படி அந்த பாட்டு? ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு. அது எப்படிங்க இருக்கணும் அந்த பாட்டு? அன்பின் வார்த்தைகளை சொல்கிற ஆண்டவரே, அப்படிதானே அவர் எழுதியிருக்கணும். ஆனால் அவர் என்ன எழுதியிருக்காரு? அன்பு சொல்றது இல்லை, அன்பு செய்கிறது. அநேக சமயத்தில் அன்பு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், நேசிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அன்பு செய்யணும், அன்பு கிரியில் இருக்கணும்னு சொல்ல வரேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசித்து பாருங்களேன், ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அர்த்தப்படுத்துறோம்? நான் உங்களை தான் கேட்குறேன், பதில் உங்ககிட்ட தான் வரணும். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்ஃபர்மேஷனா? சரி, வேற விதமா கேட்கிறேன். நேசிக்கிறோம்னு சொல்றேனே, அந்த நேசத்துக்கு நிரூபணம் என்னன்னு கேட்கிறேன். கீழ்ப்படியணும். நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்றால் என் வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாம இருந்தா நம்ம சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கான்னு கேட்கிறேன். 100 விஷயம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், 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 ஆனா என்ன இருக்காது? அப்ப வெறும் வார்த்தை தான், கிரியை இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் அந்த வார்த்தையில பிரியப்படுகிறோம் அல்ல, கிரியையிலே பிரியப்படுகிறோம். இன்னொரு தடவை நீங்க வாயை திறந்து ஆண்டவரே நான் அன்பு கூறுகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு காட்டணும். நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் நான் நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இருக்கு. அதனால அர்த்தம் இல்லை, அர்த்தமே இல்லை. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பாருங்க, லார்ட் ஐ பிளஸ் யூ சொல்றோமா? அது தமிழ்ல சொல்ல முடியாது, அப்படிதானே? லார்ட் ஐ பிளஸ் யூன்றது தமிழ்ல எப்படி சொல்றது? உண்மை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஐ பிளஸ் யூனா என்ன அர்த்தங்க? ஆண்டவரே ஐ பிளஸ் யூன்னு நம்ம சொல்றோம்ல ஆராதனை நேரத்தில், பிளஸ் யூனா என்ன அர்த்தம்? இப்போ நான் என் பிரதரை பிளஸ் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்குறேன்னு, ஏதாவது கொடுக்குறேன்னு அர்த்தம், அப்படிதானே? அப்ப நான் பிளஸ் யூன்னு சொன்னேன்னா ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணணும்? ஏதாவது கொடுக்கணும். நான் ஒன்றும் கொடுக்காம ஐ பிளஸ் யூ லார்ட், ஐ பிளஸ் யூ லார்ட், ஐ பிளஸ் யூ என்ன அர்த்தம்? நான் பிளஸ் யூன்னு சொன்னேன்னா நான் என்னையே கொடுக்குறேன்னு, என்னை கொடுக்கணும். கொடுத்தாதான் நம்ம பிளஸ் யூன்னு சொல்லணும். ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், ஐ பிரைஸ் யூ, அதுக்கு என்ன நிரூபணம்? நான் உம்மை துதிக்கிறேன்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன நிரூபணம்? யாராவது ஒருத்தரை நீங்க மெச்சி பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவரை நம்புறீங்கன்னு அர்த்தம், அப்படிதானே? ஒருத்தரை உயர்வா பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரே நான் துதிக்கிறேன் அப்படின்னா என்ன? அதை எப்படி நிரூபிக்கிறது? அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லாம ஆண்டவரே நாம துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சொன்னா அர்த்தமே இல்லை. ஆண்டவரே நம்மை ஆராதிக்கிறேன், அதுக்கு என்ன நிரூபணம்? உம்மை ஆராதிக்கிறேன், அதுக்கு என்ன நிரூபணம்? பலி செலுத்தணுங்க. ஆராதனாலே பலிதான். அதை தான் ஆபிரகாம் சொல்றாரு, நான் ஈசாக்க பலியிட போகிறேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். ஆராதனைன்னு வார்த்தை வாயில வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? என்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குற அர்த்தம். அதான் அர்த்தம். என்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்காம 100 விஷயம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. நம்முடைய கிறிஸ்தவம் வெறும் வார்த்தையிலேயே இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இல்ல மகனே, கிறிஸ்தவம் வார்த்தையில் அல்ல, கிரியையில இருக்கிறது. அன்பு கூறுகிறேன் என்று சொன்னா என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லணும். கீழ்ப்படி. லார்ட் ஐ பிளஸ் யூ என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும். ஆண்டவரே நம்மை துதிக்கிறேன்னா அவரை நம்பி விசுவாசி. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன்னா என்னைய ஜீவ பலியா செலுத்து. கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. நீங்கள் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் கூடுமானால் அப்படியே எழுந்து நிற்கலாம். தேவனுடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. ஆண்டவர் வெறுமையாய் நம்மிடத்தில் பேசுகிறவர் அல்ல,
கர்த்தர் நம்மோடு கூட ஒரு நோக்கத்தோடு பேசியிருக்கிறார். தேவ ஞானத்துக்குரிய 4 திறவுகோள்கள். humble spirit, தாழ்மையான ஆவி, hungry soul, பசியுள்ள ஆத்மா, hearing heart, கேட்கக்கூடிய இருதயம், eating mind, கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனது. நம்ம ஒப்பு கொடுப்போமா? அந்த சத்தியத்துக்கு நம்மள ஒப்பு கொடுப்போமா? ஆசீர்வாதம் கேட்கிறது அல்ல, கிரியில இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் வெறும் கேட்கிறவனாய் அல்ல, செய்கிறவனாய் என்னை மாற்றும். உடைய வார்த்தையின்படி நடக்கிறவனாய் என்னை மாற்றும். சத்தியத்தின்படி நடக்கிறவனாய் மாற்றும். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனதை எனக்கு தாரு ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஆண்டவர் நமக்கு வேணும் பிரதர், சௌரியே, கர்த்தர் நமக்கு வேணும். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சகோதரனே, உங்களுடைய வியாபாரமா, உங்களுடைய தொழிலா, உங்களுடைய வேலையா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா, தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையா, ஆண்டவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய சத்தியம் அது, எவ்வளவு பெரிய ஒரு உண்மை. எத்தனை பேர் இந்த மத்தியான வேளையில சொல்ல முடியும், ஆண்டவரே உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீர் இல்லாவிட்டால் என்னோட வாழ்க்கை தோல்வி, நீர் இல்லாவிட்டால் என்னோட வாழ்க்கை அலசடி போடும். ஆண்டவரே, சுக்கான் இல்லாத ஒரு கப்பலை போல நீர் மாத்திரம் என்னோட வாழ்க்கையில இல்லாவிட்டால் சுக்கான் இல்லாத ஒரு கப்பலை போல என்னோட வாழ்க்கை படகு அலசடிப்படும். நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லா கண்களும் மூடியிருப்பதாக கர்த்தரிடத்திலே, தேவ சமூகத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், ஒவ்வொரு நிமிஷத்திலும், ஒவ்வொரு வினாடியிலும் நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும்ப்பா. நீங்க இல்லாம என்னோட வாழ்க்கை இல்லை. நீங்கள் இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இல்லாம என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது. உங்களுடைய உதவி எனக்கு வேணும், உங்களுடைய ஒத்தாசை எனக்கு வேணும். அதை தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றாரு? நான் கர்த்தர் மாத்திரம் என்னை பலப்படுத்தலைன்னா என்னால் எதையுமே செய்ய முடியாது. கர்த்தர் என்னை பலப்படுத்துவாரானா என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். கர்த்தரிடத்து பலனை நான் பெறணுமே, அவருடைய கிருபையை நான் பெறணுமே. அதிகாலையில் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேணுமே. நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை நான் பார்க்கிறப்பா, உங்களுடைய முகத்தை பார்க்கிறப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமா இருக்கின்றேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமா இருக்கின்றேன். பட்டினியாயிருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் நான் இருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். நான் இருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் தேவன் யெகோவாயிரே என் தேவை யாவையும் தருவாரே.
தருவாரே என் தேவன் யெகோவாயிரே என் தேவை யாவையும் தருவாரே தமது ஐஸ்வர்யத்தின்படியே எனது குறைவை நிறைவாக்கோ இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன் நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன் நான் புது பலனை அடைந்திடுவேன் நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன் நான் புது பலன் அடைந்திடுவேன் கழுகு போல செட்டைகளை அடித்து நானும் எழுப்பிடுவேன் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன் நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமென் ஹல்லேலூயா நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் இயேசுவை மிக நேசிக்கிறேன் நான் அவருக்காக ஜீவிக்கிறேன் நான் இயேசுவை மிக நேசிக்கிறேன் நான் அவருக்காகவே ஜீவிக்கிறேன் அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் அதிக ஊழியம் செய்திடுவேன் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என் பட்சம் ஆமென் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என் பட்சம் நிற்பார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஆமென் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நம் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க உம்முடைய உதவி எனக்கு வேணாம் உம்முடைய ஒத்தாசை எனக்கு வேணாம் நீர் இல்லாமல் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நான் உண்மையை சார்ந்து இருக்கிறேன் உம்மை உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே அப்பா ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய முகத்தை நோக்கி பார்ப்பது போல உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே எனக்கு சகாயம் கிடைக்கும் வரைக்கும் என்னுடைய கிருபை விளங்கும் வரைக்கும் கர்த்தாவுடைய முகத்தையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு ஒரு தாழ்மையான ஆவியை தருவாராக ஒரு பசியுள்ள ஒரு ஆத்துமாவை தருவாராக கேட்கக்கூடிய ஒரு இருதயத்தை தருவாராக கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனதை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக நாம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நம்முடைய சமூகத்திலே எங்களை அழைத்து கொண்டு வந்து எங்களோடு கூட பட்சமாய் பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக கூடி வந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா அவருடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் அவருடைய குறைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் உடைய ஊழிய கண்ணடியான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த பாரத்தோடு ஊக்கமாக நான் செபிக்கிறேன் அப்பா அவருடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்தியும் அவருடைய குறைவுகளை கர்த்தர் அற்புதமாய் நிறைவாக்கும் அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேளையிலே நாங்கள் ஒரே குடும்பமாய் சொல்கிறோம் நீர்தான் எங்களுக்கு தேவை ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு தேவை நீர்தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே உண்மை எல்லாம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது திருக்கரத்திலே எங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆசீர்வாதத்தோடு தேவ பிரசன்னத்தோடு கலைந்து போக கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக
எல்லா கனத்துதி மகிமை அவனுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566222003. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04426703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.